ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பேச போகிறேங்க. அது என்னன்னா மாமியார் மருமகள் பிரச்சனை. இந்த பிரச்சனை எல்லார் வீட்லேயும் பெரும்பான்மையாக இருக்குங்க. இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் தலையை பிச்சுக்கிட்டு இருப்பீங்க. எப்படி இந்த பிரச்சனை உருவாகுதுன்னு முதல்ல பார்ப்போங்க. ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தை பிறந்த உடனே அது ஆணாவோ இல்லை பெண்ணாவோ இருக்கலாங்க. அந்த குழந்தைய தான் அவங்க வாழ்க்கையாக நினச்சி வளர்க்குறாங்க. அந்த குழந்தை மேலே எல்லா பாசத்தையும் கொட்டி அந்த குழந்தைக்காகவே அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க. அந்த குழந்தை வளர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரத்துக்காக எல்லா தியாகங்களையும் செஞ்சு அந்த வாழ்க்கையை அந்த குழந்தைக்காகவே அர்ப்பணித்து பெற்றோர்கள் வாழறாங்க. அந்த குழந்தையும் வளர்ந்து ஒரு நல்ல வேலைக்கு போய் திருமணமாகி செட்டில் ஆகுறாங்க. அந்த குழந்தை வளர்ந்த உடனே அவங்களுக்குன்னு திருமணம் ஆகிறதால அவங்க வாழ்க்கை அவங்க குழந்தைங்கன்னு கொஞ்சம் அந்த பேரண்ட்ஸை விட்டு தள்ளி வர ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குதுங்க. இவ்வளோ வருஷமாக அம்மா அப்பா குழந்தைங்கள அவங்க வாழ்க்கையாக நினச்சி வளர்த்துட்டு திடீர்னு அந்த குழந்தைக்கு இன்னொரு வாழ்க்கை அமைஞ்ச உடனே அவங்களுக்கு என்ன தோணுது, ஐயோ அவங்க வாழ்க்கையை கரெக்டாக வாழணுமே, தப்பு பண்ணிடக்கூடாதுன்ட்டு திரும்பவும் அவங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நிறைய உரிமை பிரச்சனை வருது. ஒரு பொண்ணு என்ன நினைக்கிறா, அவள் என் புருஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு அம்மா அப்பா என்ன நினைக்கிறாங்க, ஐயோ அது நாங்கள் வளர்த்த பையனாச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இது பெண்கள் வீட்லேயும் நடக்குதுங்க. ஏன்னா பெண்களை பெற்றவங்களும் இதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. இது நான் வளர்த்த பொண்ணாச்சே, அவள் நல்லபடியாக இருக்கணுமேன்ட்டு அவங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்கிறதால தான் பல வீட்டில் பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையை எப்படி நாம் சரி செய்கிறது, வாங்க பேசுவோம். நம்ம இந்திய பெற்றோர்கள் பண்ணுற ஒரு பெரிய தவறு என்னன்னா, ஒரு குழந்தை பிறந்தவொடனே அவங்க வாழ்க்கையே அந்த குழந்தை தான் நினச்சி அந்த வாழ்க்கை ஃபுல்லாக அந்த குழந்தைக்காகவே அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்க வாழ்க்கையை வாழ அவங்க மறந்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க ஆசை என்ன, இதை யோசிக்காமல் அந்த குழந்தைக்காகவே அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க. அப்படி இல்லாமல் உங்கள் கனவுகள் என்ன, உங்களுக்கு என்ன பிடிக்கும், இதையெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பித்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சரி செய்ய முடியுங்க. ஏன்னா குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்புறமா நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்ற தைரியம் ஒரு பெற்றோருக்கு இருக்கும்போது அந்த குழந்தைங்க தப்பு பண்ணால் கூட அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க மேலே பற்று இல்லாமல் அவங்களால வாழ முடியும். நீங்கள் 50 வயசானாலும் சரி, 60 வயசானாலும் சரி, யார் இருக்காங்களோ இல்லையோங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சூப்பராக மகிழ்ச்சியாக வாழலாம். இதுக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்தே குழந்தை பிறக்கும் போதே அந்த குழந்தை வளர்ப்போடு சேர்த்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மறக்காமல் வாழணுங்க. இதை ஏன் நான் 30s இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, இப்போ தான் நம்ம குழந்தை வளர்ப்பு மேலே நிறைய ஆர்வம் காட்டுவோம். நம்ம குழந்தைங்க தான் நம்ம உலகம் நினச்சி அந்த குழந்தைங்களுக்காகவே நம்ம வாழ ஆரம்பிப்போம். அப்படி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி மருமகளாக இருக்கிறவங்க தான் நாளைக்கு மாமியார் ஆக போகிறாங்க. உங்கள் பிள்ளைகிட்ட உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிங்க. உங்கள் குழந்தைங்களுக்காகவே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்காமல் உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.